எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா ஒண்ணு நம்மளை எச்சரிக்கை பண்ண வேண்டியதா இருக்கு, அல்லது அபராதம் விதிக்க வேண்டியதா இருக்கு. இந்த சீட் பெல்ட் அணியிற விஷயத்திலயும் இப்படிதான். டிரைவர் சீட்ல இருக்கிறவங்க பெரும்பாலும் பெல்ட் அணியறது இல்ல. அப்படியே சிலர் போட்டிருந்தாலும் கூட அதை சரியா ப்ராப்பரா அவங்க போட்டுக்கிறது இல்ல. இது பத்தி கேட்டா அவங்களோட பதில் என்னவா இருக்குன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, கன்வீனியன்ட்டாவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏதாவது விபத்து நேர்ந்து அடிபட்டா பரவாயில்லையான்னு கேட்கும்போது, நாங்க தான் கவனமா ஓட்டுறோம்ல, அதெல்லாம் நாங்க பிரேக் போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. அதை தவிர்க்க முடியல. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம், நியூட்டனின் முதல் விதின்னு. எந்த ஒரு விசையும் இல்லாட்டி ஒரு பொருள் அசையாம இருக்கும், இல்லைன்னா நேர்கோட்ல பயணிக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். இப்ப கார் ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்னா, உள்ள டிரைவர் சீட்ல உட்கார்ந்து இருக்கிற நம்மளும் பக்கத்துல பின்னால உட்கார்ந்து இருக்க எல்லாருமே அந்த 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் நகர்ந்துட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு ஒரு இடத்துல ஒரு விபத்தை தவிர்க்க சடன் பிரேக் போட வேண்டிய சூழல் ஏற்படுது. அந்த பிரேக் காருக்கு தானே தவிர சீட் பெல்ட் அணியாம சீட்ல உட்கார்ந்து இருக்கிற நம்மளுக்கு கிடையாது. நம்ம நகர்ந்துகிட்டே தான் இருப்போம். சோ அந்த பிரேக் போட்ட வேகத்துல வேகமா முன்னோக்கி தள்ளப்பட்டு ஸ்டேரிங்ல மோதும் போது நெஞ்செலும்பு உடையக்கூடிய அபாயம் இருக்கு. தலை மோதிச்சுன்னா மண்டையே உடைஞ்சிரும், அவ்வளோ ஸ்பீட் அது. இதே கதிதான் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கவங்களுக்கும் பின்னால உட்கார்ந்துருக்கவங்களுக்கும். அவங்க முன்னோக்கி வீசப்படுவாங்க. காரோட முன் கண்ணாடி உறுதியானதுதான் அப்படின்னாலும் மோதிர வேகத்துல அது நொறுங்கி போக வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கும் கடுமையான சேதம் ஏற்படும். அப்படி தூக்கி வீசப்படாம இருக்கணும், வண்டி நிக்கிற வேகத்துக்கே நாமளும் வேகத்தை கட்டுப்படுத்தி நிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சீட் பெல்ட். அது நமக்கான பிரேக் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க சாதாரணமா இருக்கும்போது சீட் பெல்ட்டை வேகமா பிடிச்சு இழுத்து பாருங்களேன், அது வராது. கொஞ்சம் மெதுவா இழுத்து தான் அதுக்கப்புறம் அந்த பக்குல நம்ம மாட்டிக்க முடியும். ஏன்னா உள்ளுக்குள்ள அப்படி ஒரு மெக்கானிசம் இருக்கு. கார் சட்டுன்னு நிக்கும் போதோ எது மேலையாவது மோதும் போதோ ஏர் பேக் விரிஞ்சிரும், தலைக்கும் நெஞ்சுக்கும் கவசமா இருக்குங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் நம்ம உடல் மோதுற வேகத்தை இந்த சீட் பெல்ட் குறைக்கிறதுனால இன்னும் பாதிப்பு குறையும். அது போக இப்ப வர்ற நிறைய வண்டிகள்ல சீட் பெல்ட் போட்டா மட்டுமே ஏர் பேக் ஓபன் ஆகும்படியா டிசைன் இருக்கு. அதனால கட்டாயம் சீட் பெல்ட் போடுங்க. விபத்து நேர்ந்தாலும் கூட குறைவான பாதிப்போட நம்ம உயிர் பழச்சுக்கலாங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த விழிப்புணர்வு விஷயத்த Facebookல பகிர்ந்திருந்த திருமதி ருக்கு ஜெய் அவர்களுக்கும் திரு முத்து கனகராஜ் அவர்களுக்கும் பேச்சுவாக்குல யூடியூப் சேனல் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.